வணக்கம். பாலமுருகன். சீமானும் அண்ணாமலையும் நேற்று கொஞ்சி குலாவிய வீடியோ பயங்கரமா சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, February 14 காதலர்கள் தினம்னு சொன்னாலும் அன்புக்கு உரியவர்களுடைய தினமா உலக அளவுல கொண்டாடப்படுது. அந்த உலக அளவுல கொண்டாடப்படக்கூடிய தினமா நேற்று கருதி தான் சீமானும் அண்ணாமலையும் வந்து நேற்று கிடைச்சக்கூடிய சம்பவத்துல நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்ததின் விளைவா அப்படி ஒரு அன்பை இருவரும் பரிமாறிட்டாங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அது என்ன சம்பவத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க கேட்டீங்கன்னா, சைதை துரைசாமி அவர்களுடைய அருமை மகன் அகால விபத்துல வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. அது ஒரு பெரிய துயரமான சம்பவம். அனைவரும் முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு அந்த அவருடைய இன்ஸ்டிடியூட்ல பயின்று இருக்கக்கூடிய ஒரு கடைசி மாணவன் வரை கண்ணீர் அஞ்சலியை வந்து செலுத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசியல் இரு பெரும் ஆளுமைகள்னு தனக்கு தானே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இருவரும் அங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதாவது ஒரு அடிப்படை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாகரிகம் கல்யாண வீடா இருந்துச்சுன்னா சந்தோஷமா சிரிச்சுக்கலாம், பேசிக்கலாம், மகிழ்ச்சியா தங்களுடைய அன்பை பரிமாறிக்கலாம். இரண்டாவது, கருத்தியல்ல கொள்கை அளவுல நேர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் ஒரு சம்பவத்தில் ஒரே நேரத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா ஒரு ஸ்மைலிங்ல அந்த விஷயத்தை கடந்து போவாங்க. ஆனா இருவரும் ஒரு என்ன சொல்றது, பிரிக்கவே முடியாத அளவுக்கு கொள்கை உறவுகளா இருக்கக்கூடிய அளவிற்கு நகமும் சதையும் போல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கான நேத்துக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது பிஜேபி கார யாரு, என்டிகே கார யாரு, எவனுக்கு எவன் தாமரா சின்னத்தை வச்சிருக்கான், யார் கர்ப்ப கையில வச்சிருக்காங்கிற அளவுக்கு தெரியாத வித்தியாசமான அந்த இரண்டும் ஒன்றோடு கலந்திருக்கக்கூடிய அந்த பிணைப்பை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சு. என்ன பழக்கம்? அதுவும் இல்லாம நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் அந்த அண்ணாமலைய போட்டு தடவி முத்தம் கொடுத்து அப்படியே உடம்பு முழுக்க தடவி அதெல்லாம் பார்க்க எல்லாருக்குமே புல்லரிச்சு போச்சு. அந்த அளவுக்கு அண்ணாமலைய வந்துகிட்டு அண்ணன் சீமான் வந்து நல்லா தடவி செஞ்சு விட்டுருக்க. அப்படி இந்த தடவுறதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே செம்மையா அந்த என்டிகே வாட்ஸ்அப் குரூப் வந்துகிட்டு குனிய வச்சு நல்ல ரிவிட்ட சாத்தி அனுப்பிட்டா. அப்படி எல்லாருமே இது ஒரு டம்மி பீஸ், அண்ணாமலை ஒரு டம்மி பீஸ், சீமான ஒரு டம்மி பீஸ், ரெண்டு டம்மிகளும் சேர்ந்துக்கிட்டு இங்க என்ன நடக்க போகுது, பெரிய அளவுக்கு நடக்க போறது இல்ல, அதனால இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துகிட்டு டீல் பண்ணுங்கறான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டு டம்மி பீஸுகளுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து இருக்கு தெரியுங்களா, அண்ணாமலைங்கிறது வந்து ஒன்றிய அரசுல கவர்மெண்ட்ல இருக்கிறனால அந்த வார்த்தைகள் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு தனக்கு ஆதரவாகவும் தனக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உள்ளடி வேலை, இந்த எம்ஆர் ராதா சொல்லுவாரு கோனுசி வேலை, மூட்டை தைக்கக்கூடிய கோனுசி வேலையை கரெக்டா இங்க இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் சொல்லக்கூடிய பெரிய போஸ்ட்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் சொல்லக்கூடிய அந்த ஆள்ல இருந்து கடைசியில் சேர்ந்திருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய நேத்திக்கு வந்திருக்கக்கூடிய ஆள் வரைக்கும் அந்த கோனுசி வேலையை கரெக்டா செய்வாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை இங்க வர்ற இடத்துல போற இடத்துல புணச்சு கட்டக்கூடிய வேலை வரும்போது எவெல்லாம் நமக்கு வந்துகிட்டு உதவுறானோ அவனுக்கெல்லாம் நல்லா பிஸ்கட்டை தூக்கி போடுறது, வேணுங்கிற அளவுக்கு அந்த பப்பிசுகளுக்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு உணவுப் பொருட்களை போட வேண்டியது. யாராவது ஒருத்தர் வாயை திறந்து பற்களை வெளியே காட்டி கடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பல்லை எப்படி பிடுங்குவது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெரிய அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு பப்பி ஒரு 14 வருஷமா ஒரு நாக்பூர் வளர்த்திருக்கக்கூடிய குட் பப்பி என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பிட்டு உடம்ப நல்லா கொழுத்து வளர்ந்துகிட்டு இருக்கு. பிறகு குறைந்தபட்சம் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது போல் நடித்துக்கொண்டு எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டை வச்சிடலாங்கிற நப்பாசை இருக்கு பாத்தீங்களா, அந்த நப்பாசையின் வெளிப்பாடா நிறைய வார்த்தைகளை இந்த பப்பி வெளியே விடும்போது அங்க இருக்கக்கூடிய நாக்பூர் முதலாளி என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த முதலாளியின் தமிழ் வடிவ முதலாளி தான் இந்த அண்ணாமலை சொல்லிட்டு, அப்படி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பாக்ஸ் கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு, உங்களை கட்டம் கட்டி உங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலை, வீட்டுக்குன்னா மாமியார் வீட்டுக்கு உங்களை எல்லாம் எங்க கொண்டுட்டு போய் சிறப்பா கவனிக்கணுமோ அங்க கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2024 உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வந்துருச்சு. அதனால உங்க கட்சியை அடியோட ஆட்டம் காலி படுதா காலின்னு ஒட்டு மொத்தம் முடிச்சக்கூடிய சூழ்நிலை வரும். வெளிப்படையாக சொல்லிட்டு அப்படி 2024க்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்கன்னா இங்க நாம் தமிழர்கள் ஒரு வாட்ஸ்அப் கட்சி இருக்கவே இருக்காது சொல்லவும் காட்டு கூச்சல் போட்டுட்டு கத்துனாங்க. யாரு? நம்ம மக்கள் இல்ல, அங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கட்சிக்காரங்க.
2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க, எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாதுங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை உறுதின்னு சொல்லிட்டு எண்ணெயோடைய வரவுக்கு பிறகு இவங்கெல்லாம் ஆடி போய் கிடக்குறாங்க. அதனால சரி, மறுபடியும் இவங்களுக்கு எதிராக எதுவும் வீரியமா பேசக்கூடாது, கொஞ்சம் தடவி கொடுத்து அப்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா முதல்ல நம்மளுடைய கட்டமைப்பை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல தான் இப்போ முதல் வேலை எண்ணெய்க்கு பிறகு மூஞ்சி முழுக்க இவ்வளவு தாடியை வளர்த்துக்கிட்டு கேட்டா நான் சினிமாவில் நடிக்க போறேன், அதனால இந்த கெட்டப்பு, அதனால தனது முகத்தையே ஒரு முடிக்குள் வைத்து மறைத்துக் கொள்ளக்கூடிய வீராதி வீரர் கேட்டா சினிமாவில் நடிக்க போறேன், உன் தலைவனை சினிமாவில் தேடாதே தரையில் தேடு அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசின வாய் எந்த வாய்? நீ தான் பேசின. ஒரு சினிமாக்காரன் தமிழ்நாட்டை சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலம் அது மட்டுமே கவர்மெண்டை நடத்துவதற்கான ஒரு அடிப்படை தகுதி ஆகாதுன்னு நீ விஜயை பார்த்து சொன்ன, கமலா பார்த்து சொன்ன, ரஜினியை பார்த்து சொன்ன, அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ வந்து மறுபடியும் சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கேட்கல. நாங்க கேட்டாதான் நீ எப்பயுமே பதில் சொல்ல மாட்டேன். உன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய NTK எஸ் இருக்கு தெரியுமா, சாட்டா மாமா பையில இருக்கக்கூடிய பதிவு போடுறான் பாரு, உன்னுடைய ஜாம்பிஸ் தம்பி, அவன் கேட்கறான், அவன் கிட்ட போய் நீ பதில் சொல்லு, என்னதுக்கு எவ்வளவு புதற மாதிரி தாடி வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஏன்னா இது நாக்பூரை ஏமாற்றக்கூடிய திட்டம், சிம்பத்தி திட்டம். அதனால ஐயா சாமி எங்களை எப்படியாவது வாழ விடு, இனிமே எழுத்து நான் பேச மாட்டேன்னு சொல்லி எண்ணெய்க்கு பிறகு வார்த்தைகள் எல்லாம் அடங்கி போயிடுச்சு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஆப்படிக்கிறதுக்கு மேல ஆப்புங்கிறது வந்துட்டு கரெக்டா அண்ணாமலை சொன்னது கரெக்டா செயல்பாட்டுக்கு வருது. முதல்ல கட்சியை வந்து ஆட்டம் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு எண்ணெயை வந்துச்சு. அதன் பிறகு கட்சியை வந்து ரெண்டாக உடைப்பதற்குரிய ஒர்த்தெல்லாம் இந்த பீஸ் எல்லாம் கிடையாது, அதுக்குள்ள சாட்டா மாமாப்பா இருக்கான், அவன் பார்த்துக்குவான் அந்த வேலையை, 200 இல்ல 200 உடைச்சிருவான் அப்படிங்கிற வேலையை நீக்கம் அங்க மாமாப்பைய செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேலையை அவன் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கான். மூன்றாவது வேலை, இந்த கட்சிக்கு கொடுத்தக்கூடிய சின்னம் இருக்கு பாத்தீங்களா, விவசாயி, கரும்பு, உருமாக்கட்டு, இத்து போன ஒரு முகம், விவசாய முகம் அப்படின்னு ஒரு விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு 14 வருஷமா நான் தான் அனைவருக்கும் சோறு போடுவேன், நான் தான் அனைவருக்குமான கலப்பையை பிடிப்பேன், ஏரை உழுகுவேன், எல்லா வீரவசனம் பேசிட்டு இருந்தல. கடைசியில எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா செம்மையா உங்களுக்கு ஒரு ஆப்படிச்சு விட்டுருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிம்பலுக்கு பார்த்தீங்களா, விவசாய சிம்பல், அதை தூக்கிக்கிட்டு போய் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்கிட்ட ஒரு பாரதிய நேஷனல், பாரதிய உஜ்வாலாவா கிச்வாலாவா ஏதோ இந்தி ஒரு சமஸ்கிருத பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் இந்த விவசாயத்தின சின்னத்தை தூக்கி கொண்டு போய் அங்க கொடுத்துருச்சு. இவனுக்கு எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. என்னடா இது, அவன் சொன்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டு இருக்கு, எங்கிட்ட நம்ம எப்படியாவது ஒண்ணு பண்ண முடியாதா அப்படிங்கிற காரணத்துக்காக இளவு வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, பார்ப்பானுக்கு அது ஒன்று. பாப்பானை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல திராவிட பாரம்பரியம்னா ஒரு இறப்பு உண்டாயிடுச்சுன்னா அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோன்னு அழுது பச்சை தண்ணி பல்லுல படாம கதறி துடிக்கக்கூடிய ஒரு கலாச்சார பண்பு வந்து திராவிடர் அந்த இனத்துக்குடையது. ஆனால் ஆரிய இனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுங்களா, அவன் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் சரி, கருமாதி நடந்தாலும் சரி, அவனுடைய மனநிலை ஒன்றாக தான் இருக்கும். அந்த நேரமும் நல்லா ஆக்கி தின்னுவான். அவன் செத்த பணத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு அங்க வந்து சாதாரணமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல முக்கியமா எப்படி கல்லா கட்டுவது, செத்த பணத்தை வைத்து எப்படி கல்லா கட்டுவது அப்படிங்கிற ஒரு கலாச்சார பண்பே ஆரிய கூட்டத்துக்கு இருக்கு. அந்த ஆரிய கூட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் வடி வந்து அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை. அதனால அங்க வந்துகிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஆரிய கூட்டத்துக்கு சொம்படிக்கக்கூடிய இந்த சீமான், இவங்களோட கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளவு வீடு கல்யாண வீடுங்கிற வித்தியாசம் தெரியாம இருக்கிறனால நாம வந்திருக்கிறது ஒரு கல்வியாளருடைய மகன் இறந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்திருக்கோம். குறைந்தபட்சம் நீ ஒரு சினிமா நடிகன் தான், அந்த இடத்துல நாம வந்து ஒரு நடிப்புக்காகவாவது ஒரு சோகமா இருக்கணும். சோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாசலுக்கு போய் நீ என்ன பள்ளக்காட்டு சிரிச்சுக்கலாம், அந்த பண்பே தெரியாம அந்த இறப்புக்கு மாலை போட்டுட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த ஆளை போட்டு தடவு பார்க்கறது, கண்ணத்தை போட்டு கிள்றது, கொஞ்சிறது, இதெல்லாம் என்னன்னு பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களே வந்து முகம் சுளிக்கக்கூடிய சூழ்நிலையில வெக்கம் அறியாது, ஆசை வெக்கமே அறியாதுங்கிறதுடைய அடிப்படை வெளிப்பாடுதான் இந்த சீமான்கிற ஒரு ஆளு. எனக்கு இப்போ நான் நாட்டை பிடிக்கிறது, இளைஞரை ஈழத்தை பிடிக்கிறது,
பிடிக்கிறது, கோட்டையை பிடிக்கிறது, தனி தீவு பிடிக்கிறது இதெல்லாம் கிடைக்கட்டும். எனக்கு முதல்ல என் கட்சியை என் கையில கொடுத்துரு. என் கட்சியை ஒழிப்பதற்கு இங்க 3 பேர் கிளம்பியிருக்காங்க. ஒன்னு சாட்டா மாமா பைய, இன்னொன்னு நீங்க எங்களை எப்படி வளர்த்தீங்க அந்த வளர்ப்புல இருக்கக்கூடிய முதலாளி, 3வது உன்னுடைய தமிழ் வடிவம், 4வது வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கதறி கண்ணீர் விடாத கொடைய நல்லா தடவி போட்டு அங்க வேண்டுகோள் வச்சிருக்கா அப்படி. ஆனா அண்ணாமலை தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாரு நீ ஒரு 1ஆம் நம்பர் வீராதி வீரன்கிறத உன் பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படி என்னையே இங்க வந்தோடனே எல்லா தப்புக்கு நான் தான் காரணம், அவங்களை எப்படி நீ விசாரிக்கலாம், நானே போவேன் 5ஆம் தேதி சொன்ன தெரியுமா, போனியா நீ? அதே மாதிரி ரேப் கேஸ் வந்திருக்கும் போது உறவுகளே சீக்கிரம் வந்து விடுகள், நான் ஒரு கையெழுத்து போட போறேன் அப்படின்னு மிகப்பெரிய பொங்குன்னு தெரியுமா, நீ இப்ப தனியா போனியா? அதே மாதிரி நீ உனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா வேலைக்கும் போன போட்டு வான்னு சொல்லி அங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற அளவுக்கான வேலையை நீ செய்வ. ஆனா உன் கூட இருக்கக்கூடிய மாமா பேலா இருக்கட்டும், உனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவேன்னா அப்படியே அம்போன்னு கழட்டி விட்டு அமைதியா ஓரமா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்த காண்டுல அவனுக்கு உனக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தனிப்பட்ட முறையில் தில்லு கிடையாது. அதனால உன் வீட்டுக்காரமா உனைய போட்டு குத்துன்னு குத்தி அங்கிட்டு ஒரு ரிப்பீட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால பன்முனை தாக்குதல்ல நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப் வந்துகிட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக என்ன பண்றோம்னே தெரியாம அது கல்யாண வீடா கர்மாதி வீடா, எங்க சோகமா இருக்கணும் எங்க சிரிச்சிருக்கணுங்கிற எல்லா விஷயமும் தன்னிலை மறந்து போய் அங்க தடவுனது இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஆரம்பிக்கலாம்.